Hi friends, அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ற VI, Airtel, Jio அப்படினா bsnl இந்த சிம் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை மிஸ் ஆயிட்டோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிட்டு வர்க் ஆகாம போயிட்டாலோ அதே சேம் நம்பர்ல எப்படி புதிய சிம் கார்டு வாங்கிக்கிறது அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸिमम இந்தியால இருந்து ஃபாரின்ல போனவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் esim ஆக்டிவேஷனுக்காக ஒரு வீடியோ போட்டுருந்தேன். அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி என்ன காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து அவங்க ஃபாரின் போயிடுறாங்க. அங்கே போய்ட்டு அவங்க வச்சுட்டு இருக்க சிம் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாமல் டவர் கிடைக்காம போயிடுது, ஒருவேளை டேமேஜ் ஆகிடுது. அந்த டைமில் வந்து அவங்க ஒரு சில விஷயத்துக்காக ஓடிபி எல்லாம் தேவைப்படுது. அந்த டைமில் அவங்களுக்கு ஓடிபி எடுக்க முடியல. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிம் கார்டு இங்கேருந்தே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் இஷ்யூ இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுடைய சிம் கார்டு வந்துட்டுலாம் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் எப்படி அதை வாங்கிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜியோ சிம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நியர்பையில் இருக்கிற ஜியோ ஸ்டோரை விசிட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஒரு 30 ரூபாயில் இந்த 50 ரூபாக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேம் நம்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புதிய சிம் கார்டை ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதற்கு ஒரு கண்டிஷன் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் ஐடி கார்டு ப்ரூஃபை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய நியரஸ்ட் ஜியோ பாயிண்ட்டுக்கு போகணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிம் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் வேலிடிட்டியில் இருக்கணும். அப்படி ரீசார்ஜ் வேலிடிட்டியில் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரீசார்ஜ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அதே நம்பரில் இன்னொரு டூப்ளிகேட் சிம் தருவாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணணுமோ அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் சிம் கார்டு. ஏர்டெல் சிம் கார்டுக்கும் இதே சேம் ப்ரொசீஜர் தான். உங்களுடைய நியரஸ்ட்டு ஏர்டெல் பாயிண்ட்டை நீங்கள் போய்ட்டு காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைலர் ஏதாச்சும் மொபைல் ஷாப்பையும் நீங்கள் போய்ட்டு காண்டாக்ட் பண்ணலாம். பட் ஜியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் ஷாப்பில் போய்ட்டு வாங்கிக்க முடியாது. ஒன்லி ஜியோ பாயிண்ட்டில் மட்டும்தான் வாங்கிக்க முடியும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஏர்டெல் ரீட்டைலர் பாயிண்ட் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஸ்டோர் பாயிண்ட்லேயே போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் போகணும். உங்களுடைய லைவ் ஃபோட்டோ எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் சிம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு மேக்ஸிமம் ஒரு 50 ரூபீஸ்லேருந்து 100 ரூபீஸ்க்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. இதற்கு எக்ஸ்ட்ரா உங்களுடைய மெயின் அக்கௌண்ட்டில் அந்த மாதிரி எதுவும் பேலன்ஸ்லாம் வராது. இதே மாதிரி நீங்கள் விஐ சிம்களுடைய மிஸ் ஆகிட்டோ இல்லை ஒரு வேளை சிக்னல் கிடைக்கலனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியரஸ்ட்டில் இருக்கிற ரீட்டைலர் ஷாப்போ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஸ்டோர் பாயிண்ட்டையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய்ட்டு காண்டாக்ட் பண்ணலாம். அதுலேயும் சேம் ப்ரொசீஜர் தான். உங்களுடைய ஒரிஜினல் ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும். ப்ளஸ் நீங்கள் நேரில் போனால் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸில் இந்த சிம் கார்டு எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். பட் 24 ஹவர்ஸ்க்கு எஸ்எம்எஸ் ரிசீவ் அண்ட் சென்ட் எதுவுமே ஆகாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதில் ஃபோர்ஜரி பண்ணி சிம் கார்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு ஸோ அவங்களுடைய பேங்கிங் ட்ரான்சாக்ஷன் ஓடிபி இல்லாத அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது வந்து 24 ஹவர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் பிளாக் பண்ணி வைப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி போய்ட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி 2 ஹவர்ஸில் மொபைல் நெட்வொர்க் வந்துடும். நீங்கள் காலில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரிஜினல் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் நேரில் போயிட்டுலாலே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சைன் போட சொல்லுவாங்க. உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கேட்பாங்க. அதை கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. 100 ரூபீஸ் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே மாதிரி டூப்ளிகேட் சிம் அதே சேம் நம்பர்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொசீஜர். ஜியோ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஷாப்பில் பண்ண முடியாது. பிஎஸ்என்எலும் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஷாப்பில் பண்ண மாட்டாங்க. மீதி ஏர்டெல் விஐ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஷாப்பில் பண்ணுவாங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். சரி ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டெலிகிராம் குரூப் நான் கொடுக்குறேன் கீழே. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். ஸோ வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சிம்மாக இருக்கட்டும் ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன், பிஎஸ்என்எல் எந்த சிம்மாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய நேமில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்டிவேட் பண்ணி தரேன். அது எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னென்ன ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி இஷ்யூ தான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் நான் இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 பேருக்கு ஃபாரின்லேருந்து நான் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. சரி ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.